ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல் விலாக். இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா பழைய டாடா சியாரோ புதுசாக ரீபார்ன் ஆகிருக்குங்க. அதான் வந்து வீடியோவில் பார்க்க போகிறோம். பழைய சியாரா எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4x4 ஒரு டீசல் ஒரு 2200 சிசிக்கு மேலே இருந்த ஒரு பெரிய என்ஜினுங்க, பெரிய வண்டி. அந்த வண்டி பார்த்திங்கன்னா படம் போட்டுச்சுன்னே சொல்லலாம். இந்தியாவில் வேறு லெவலில் இருந்தது. ஆஃப் ரோடிங்லேருந்து எல்லாமே சூப்பராக பண்ணுச்சு. இப்போ அதே சியாரா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் திரும்பி ரீலான்ச் ஆகிருக்குங்க. இந்த சியராவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்கிற வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட். இது வந்து 1.5 NA பெட்ரோல் வண்டிங்க. இதிலே ஹைபீரியான்னு சொல்லிட்டு 1.5 டர்போ சார்ஜர் பெட்ரோல் இன்ஜினும் இருக்குது. அது போக ஒரு 1.5 டர்போ சார்ஜர் டீசல் இன்ஜினும் இருக்குதுங்க. இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு இந்த சியரா பேஸ் வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குங்கிறத கம்ப்ளீட்டாக கொண்டு வந்து கொடுக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு எப்பயும் போல தாங்க ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வாக்கரண்ட்டில் இந்த வண்டி எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா 105 PHP 145 Nm ஆஃப் டார்க்குங்க. இது வந்து 1.5 NA பெட்ரோல் இன்ஜினோட ஸ்பெக்குங்க. இன்றைக்கி இந்த வண்டி நமக்கு ரிவ்யூ கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா SGA டாட்டா. அவங்களோட காண்டாக்ட் நம்பர் நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் புக்கிங்க்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டாடா சியரா ப்ரைஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 11.49 NA பெட்ரோலுங்க. அதுவே நீங்கள் டீசல்னு பார்த்தீங்கன்னா 12.99 டர்போ சார்ஜ் டீசல் இன்ஜினுங்க. இப்போ வண்டியோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். வண்டி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு கனெக்டிங் ஃப்ரண்ட் லைட் வந்து பார்க்க முடியுதுங்க, ஒரு DRL. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இண்டிகேட்டர் கம் DRL வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னு நம்ம இங்கே பார்த்தோன்னா ஃப்ரண்ட்டில் பியானோ பிளாக் ஃபினிஷில் ஒரு சின்ன அப்படியே ஒரு பிளாஸ்டிக் பீஸ் வந்து போகிறத வந்து பார்க்க முடியும். அப்புறம் இந்த இடத்துல சியாராக்கான நேம் பேட்சிங் வந்து இருக்குது. கீழே டாட்டாவோட 2D லோகோ இருக்குங்க. இதுவே நீங்கள் டாப் வேரியண்ட்ஸில் இந்த இடத்துல 360 டிகிரி கேமரா பார்க்க முடியும். இது பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால உங்களுக்கு அது கிடையாது. நம்ம அப்படியே ஃப்ரண்ட்டில் கீழே இங்கே வந்தோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஏர் ஃப்ளோயிங்கான கிரில்ஸ் வந்தாங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா மேலே இங்கே கொஞ்சம் சின்ன ஸ்பேஸும், இங்கே வந்து கொஞ்சம் நல்லா பெரிய ஸ்பேஸும் வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளுக்குள்ளே வந்து நம்மளால் ரேடியேட்டரை வந்து பார்க்கவும் முடிகிறது. நம்ம அப்படியே ரிவர்ஸில் இந்த பக்கம் வந்தோன்னா ஹெட்லைட்ஸ் பாருங்கள், செம்ம ஸ்லீக்காக எல்இடியில் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்குது. இது ஆல் வேரியன்ட்ஸ்க்குமே காமன் தாங்க. இந்த எல்இடி, இந்த லைட் பாரு, அதுக்கப்புறம் இந்த ஹெட்லைட்ஸ் எல்லாமே வந்து காமன் தான். உங்களுக்கு ஃப்ரண்ட்டு ஃபாக் லேம்ப் மட்டும் கிடையாது. அப்படியே நம்ம இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்துட்டு இந்த ஸ்பீஸ் வந்து ட்ராவல் ஆகிறத பார்க்க முடியுது. ஸ்கிப் லைட் வந்து பார்த்திங்கன்னா அலுமினியம் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க, அதுவும் நல்லாயிருக்கு. இதுவும் சூப்பராகவே இருக்குங்க, செம்ம ப்ரீமியமாக இருக்குது. சைடில் போனோம் அப்படின்னா உங்களுக்கு வீல் ஆர்ச் வந்து பார்த்திங்கன்னா தெரியுதுங்களா, அதுவும் பியானோ பிளாக் ஃபினிஷ்லேயே வந்து ட்ராவல் ஆகி அப்படியே போகுது. இந்த கிளாடிங்கில் அப்படியே ஃபுல்லாக போகுது. அதுக்கப்புறம் டயர் சைஸ்ன்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இது 17 இன்ச்சஸ் வீலுங்க, 215 65 617 சைஸுங்க. நல்ல ஒரு பெரிய ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. வீல் கேப்ஸ் கூட இல்லை, அது ஒன்று தான் நமக்கு மைனஸ் மாதிரி தெரியுது. பட் இருந்தாலும் ஓகே. இது பேஸ் வேரியண்ட்டில் 11.49 lakh எக்ஸ்ஷோரூமுக்கு சூப்பரான வேல்யூன்னு சொல்லலாம். அப்புறம் இந்த இடத்துல டோரில் பார்த்திங்கன்னா சியராக்கான ஒரு பேட்சிங் இருக்குது. அப்படி நம்ம மேலே வந்தோம் அப்படின்னா சைடு மிரர் வந்து பார்த்திங்கன்னா பவர் அசிஸ்டடாக தாங்க வருது. உங்களுக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வருது, பட் பவர் ஃபோல்டிங் வந்து கிடையாதுங்க. அப்புறம் வண்டியோட ஃபுல் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ பில்லர் வந்து உங்களுக்கு தனியாக ஒரு பிளாக்காகவும், பி பில்லர் மட்டும் பாடி கலரில் விட்டுட்டு அப்புறம் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலேயும் கொஞ்சம் அந்த ஸ்பாய்லர்லாம் வந்துட்டு பாடி கலர்லேயே கொடுத்துருக்காங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. இது பேஸ் வேரியண்ட் அப்படிங்கிறனால உங்களுக்கு சன்ரூஃபும் கிடையாது, ரூஃப் ரெயில்ஸும் வந்து கிடையாதுங்க. அப்படியே நம்ம கீழே வந்தோன்னா டோர் வந்து இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே உங்களுக்கு ரெக்வஸ்ட் சுவிட்சும் வந்துடுது. பேஸ் வேரியண்ட்லேயே உங்களுக்கு ஸ்மார்ட் கீ வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் வந்துடுதுங்க. இப்படி அமுத்தி தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். அப்புறம் அப்படியே கீழே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வண்டியோட கிளாடிங் வந்து தெரியும்னு நினைக்கிறேன், அது பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஃபுல் லென்த்து காட்டுறேன் பாருங்கள். வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ், வைடு, எல்லாம் வந்து உங்களுக்கு கீழே நம்பரில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. அப்புறம் அப்படியே நம்ம இன்னும் பின்னாடி போயிடலாம். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்பாய்லர் வந்து ஒரு இன்டகிரேட்டடாகவே வந்துடுதுங்க வண்டியோட. அதுக்கு கீழே வந்து கிளாசி ஃபினிஷ்லேயும் உள்ளே வந்து இந்த இடம் கொடுத்துருக்காங்க. பட் உங்களுக்கு இந்த இடத்துல அடியில் தான் உங்களுக்கு டாப் வேரியண்ட்ஸில் வைப்பர் வித் வாஷர் வந்து வருங்க. இந்த வேரியண்ட்டில் பேஸ் வேரியண்ட்னால டீஃபாகர் கூட கிடையாது. டெயில் லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கனெக்டடாக கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து இந்த இடத்துல ஒரு 2D டாட்டா பேட்சிங் வந்து இருக்குங்க. சியராக்கான பேட்சிங் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. நம்ம மற்ற காஸ்ட்லிலாம் பார்த்தோம் அப்படின்னா மேட் பிளாக்கில் பிளாஸ்டிக்கில் கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே எங்கெல்லாம் அந்த பிளாஸ்டிக் ஃபீல் வருதோ அங்கே எல்லாத்துலேயும் கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்து வண்டி இன்னும் ப்ரீமியம் ஆக்கிட்டாங்க. அது வந்து சூப்பராக இருக்குது. இப்போ இதில் ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குங்க. அப்புறம் பின்னாடி 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரும் இருக்குது. இது பேஸ் வேரியண்ட்டுங்கிறனால உங்களுக்கு ரிவர்ஸ் கேமராவும் கிடையாதுங்க. இந்த இடத்துல ஒரு ரெக்வஸ்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை ரெக்வஸ்ட் சுவிட்ச் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த அமுத்ததுமே வண்டி ஓப்பன் ஆயிடுச்சு.
பூட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 622 லிட்டர் பூட் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டு பின்னாடி சீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60-40 கிடையாது, ஃபுல் பெஞ்ச் சீட் தான். நீங்கள் ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 1200 லிட்டர் வரைக்கும் உங்களுக்கு பூட் ஸ்பேஸ் கிடைக்குங்கிறது வந்து சொல்கிறாங்க. டிக்கியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப்னி வீல் கிடையாது, டயர் பஞ்சர் கிட்டு மட்டும்தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுபோக டூல்ஸுக்கான இங்கே கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குங்க. அப்புறம் 12 வோல்ட் பவர் சாக்கெட்டுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்சல் ட்ரே எதுவும் கிடையாது. நீங்கள் இந்த வண்டியை வாங்கி நீங்கள் சவுண்ட் சிஸ்டம் எதாவது அப்டேட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல சப்வூஃபர் வச்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இடத்துல ஒரு 3 கிலோ ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆப்போசிட்லேயே ஒரு 3 கிலோ ஹூக் வந்து கொடுத்துருக்காங்க. வண்டியில் அடியில் வந்து ஸ்டெப்னி டயர் கிடையாது. நம்ம அப்படியே சைடில் வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு பேசஞ்சர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா 50 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்கோட வந்துடுதுங்க. இப்போது வண்டியோட ஃப்ரண்ட்டில் டிரைவர் சைடு எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். இப்போ ஃப்ரண்ட்டில் டிரைவர் சைடு ஓப்பன் பண்ணலாங்க, எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கலாம். இந்த பட்டனை இப்படி அமர்த்தி அப்புறம் இப்படி தான் ஓப்பன் பண்ணணும். டாப் வேரியண்ட்ஸில் கூட மோட்டரைஸ்ட் கிடையாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நம்ம வந்து டாப் வேரியண்ட் ரிவ்யூ பண்ணும்போது பார்ப்போம். இது பேஸ் வேரியண்ட் தானே. இப்போ இந்த வண்டிக்குள்ளே ஏறலாம். எஸ்யூவிங்கிறனால ரொம்ப ஈஸியாகவே ஏறிக்க முடியுதுங்க. சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு வண்டியை வந்து என்ஜின் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரொம்ப மைல்டாக வந்துட்டு ஒரு சவுண்டோட என்ஜின் ஸ்டார்ட் ஆகுது. கிளஸ்டர்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிஎஃப்டி ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா ஃபியூவல் அண்டு ஹீட் வார்னிங், அப்புறம் உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீடோ மீட்டர் வந்துட்டு உங்களுக்கு டிஜிட்டலாகவே வந்துடுது. இதில் உங்களுக்கு தேவையான எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடுதுங்க. இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஆட்டோ ஹெட்லாம்ப் ஃபங்க்ஷனோ இல்லை ஆட்டோ வைப்பர் ஃபங்க்ஷன்ஸோ எதுவுமே கிடையாதுங்க. பேஸ் வேரியண்ட்டுங்கிறனால கிடையாது. அப்புறம் அப்படியே நம்ம டிரைவர்ஸ் டோர் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 4 டோர் பவர் விண்டோக்கான சுவிட்சு, பவர் மிரருக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் ஃபோல்டபுள் கிடையாது. அப்புறம் இங்கே டோர் பேக்கெட்ஸ் எதுவும் கிடையாது. பட் ஆனால் உங்களுக்கு இந்த இடத்துல இந்த பிளாஸ்டிக் கூட ஒரு ரப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் சூப்பராக இருக்குது. அப்புறம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் சாஃப்ட் டச்சில் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குங்க. கை வைக்கிற இடம் கூட வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டோர் பேக்கெட்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். இந்த இடத்துல அம்பர்லா ஹோல்டருக்கான இடமும் கொடுத்துருக்காங்க. அது போக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சின்ன திங்ஸ் வச்சுக்கிறதுக்கான இடம் இருக்குதுங்க. இங்கே வந்து ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் வந்து இருக்குதுங்க ஃப்ரண்ட்டில். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்விட்டருக்கான ப்ரொவிஷனும் இருக்குது. இது 4 டோர் சைட்லேயும் இருக்குது. அப்புறம் ஏசி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் பாருங்கள். அப்படியே இங்கேருந்து அந்த ஏசி வந்து லைன் வந்து அப்படியே ட்ராவல் ஆகி அந்த கடைசி வரைக்கும் போகுது. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் வந்து சென்டர் ஏசி வென்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த சாஃப்ட் டச் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃப்ரண்ட்டில் இங்கேருந்து இந்த டிரைவர் கீழே வரைக்கும் வருதுங்க. இந்த வண்டி பேஸ் வேரியண்ட்டாகவே இருந்தாலும் ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டில்ட் அண்டு டெலஸ்கோப்பிக் 2 ஆப்ஷனுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து ஒரு கூடுதலான சூப்பரான விஷயம். ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல புஷ் பட்டன் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான ஃபங்க்ஷன் பட்டன் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே சென்ட்ரலில் கன்சோலுக்கு வந்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஏசி வந்து ஆட்டோமேட்டிக் கொடுக்கலைங்க. ஏசி வந்து மேனுவல் ஏசி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த இடத்துல லாக் அண்ட் அன்லாக்கான டச் சென்சார் இருக்குது. அதுக்கப்புறம் பூட் ஓப்பனிங்க்கான ஒரு டச் சென்சார் இருக்குது. சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் சுவிட்சுக்கான சென்சார் இருக்குது. இங்கே ஃபேன் கண்ட்ரோல், ஆட்டோமேட்டிக் என்ஜின் ஆன் ஆஃப் சுவிட்சுக்கான சுவிட்ச் இருக்குங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு USB-A USB-C வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே 5 வோல்ட்டு, ஒரு 15 to 20 வாட்ஸ் அந்தளவுக்கு சப்போர்ட் தான் அங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த இடத்துல ரெக்வஸ்ட் சென்சார் வந்து இன்கேஸ் பேட்டரி டவுன் ஆகுதுன்னா வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான இடமா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஸ்பீடுக்கான கியர் லெவர் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த வண்டியில் ஆல் வீல் டிஸ்க் பிரேக்குங்க. அப்புறம் உங்களுக்கு ஹில் ஹோல்டு ஃபங்க்ஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூவபிள் ஆம்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த மூவபிள் ஆம்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீப் ஸ்டோரேஜும் வந்து கிடைக்குதுங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங்கான எந்த ஒரு ப்ரொவிஷனும் இருக்கிற மாதிரி தெரியல. இது நார்மலாக தான் இருக்குது. மேபி டாப் வேரியண்ட்டில் இந்த இடத்துல ஒயர்லெஸ் சார்ஜிங் வரலாம். சீட்டு வந்து பார்த்திங்கன்னா செம்ம கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. பேஸ் வேரியண்ட்டாகவே இருந்தாலும் சீட் கம்ஃபர்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த குறையும் இல்லை. ஃப்ரண்ட்லேயுமே டை சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இது பெரிய வண்டியாக இருக்கிறனால கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் ஏர் பேக், இந்த பில்லரில் ஏர் பேக் இருக்குங்கிறதுக்கான மென்ஷனிங்கான இடமும் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து டிரைவர் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வேனிட்டி மிரர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பேசஞ்சர் சைட்லேயும் வேனிட்டி மிரர் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்டபிளாக யூஸ் பண்ணிக்கவும் முடியும். அதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல மேனுவல் IRVM வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம இன்கேஸ் ஆடியோ சிஸ்டம் நல்லா குவாலிட்டியாக பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டோட சென்ட்ரல் ஸ்பீக்கர் கூட இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ்க்கு வச்சுக்கிறதுக்கான இடமும் இருக்குதுங்க. வண்டியோட கீ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தாங்க வருது.
இதான் வந்து பேஸ் டு டாப் எல்லா வேரியண்ட்டுக்குமே இந்த ஸ்மார்ட் கீ தான் வருது. சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். செம ப்ரீமியமாக இருக்குது. இப்போ டாட்டா பஞ்சில் கூட நம்ம பார்த்தோம், இந்த மாதிரி இல்லை. சியராவில் உண்மையிலேயே வேறு லெவலில் இந்த கீ பண்ணியிருக்கேன். இதே மாதிரி டாட்டாவோட எல்லா கார்ஸ்க்குமே ஸ்மார்ட் கீ வித் புஷ் பட்டன் ஸ்டார்ட் இருக்கிற எல்லா கார்ஸ்க்குமே இந்த மாதிரி கீ கொடுத்தாங்கன்னா வேறு லெவலில் இருக்குங்க. மேலே ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட்ஸ்க்கான சுவிட்சு, சன்ரூஃப்க்கான கண்ட்ரோல்ஸ் தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. பட் இந்த வேரியன்ட் பேஸ் வேரியன்ட் இல்லைங்களா, சன்ரூஃப் இல்லாதனால இந்த இடத்துல அப்படியே டம்மியாக விட்டுருக்காங்க. இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் மாதிரினா இந்த இடத்துல நம்ம மைக் வச்சுக்கலாங்க. ஸ்டீரிங் வீலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே ஒரு இடத்துல எம்ஐடி சிஸ்டம்க்கான கண்ட்ரோல்ஸ் மட்டும்தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்டீரிங் வீலில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு இலுமினேஷன் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டலாக வந்து கொடுக்கல. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல் வந்துட்டு இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிப்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ரப்பரைஸ்டாக இருந்தாலும் சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். இப்போ ரியர் சீட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் பார்த்துடலாங்க. ரியர் சீட் டோரை ஓப்பன் பண்ணிடலாம். வண்டியோட ரியர் டோர் ஓப்பன் பண்ணனா ஒரு 70% டோர் நல்லாவே சூப்பராக ஓப்பன் ஆகுதுங்க. ஆனால் உங்களுக்கு ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா இடம் நல்லா பயங்கர பெருசாக இருக்குது, ஈஸியாக ஏறலாம். இங்கே பாருங்கள், கை வைக்கிற இடம் கூட ஃபுல் அண்ட் ஃபுல் சாஃப்ட் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. வண்டிக்குள்ளே ஏறியாச்சுங்க. வண்டிக்குள்ளே ஏறினதும் சும்மா வேறு லெவலில் இருக்குல்ல. இங்கே பாருங்கள், நீ ரூம் வந்து இந்தளவுக்கு ஸ்பேஸு. லெக் ரூம் பாருங்கள், டை சப்போர்ட்லாம் ஃபுல்லாக என்னோடய ஹைட்டுக்கு 5.8 5.9 இருப்பேன். என் ஹைட்டுக்கு பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குது. ஹெட் ரூமும் சூப்பர். பின்னாடி இப்படி வந்தேன்னா நல்லாவே இருக்குது. வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்படி கால் மேலே கூட பரவாயில்லையே, கால் மேலே கால் போட்டுக்கலாம் போலையே. சூப்பராக இருக்குது உட்கார்றதுக்கு, வேறு லெவலுங்க. அது போக இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கிராஃப்ட் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஹூக் கொடுத்துருக்காங்க. எல்இடி லைட் பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இந்த சைடும் அந்த சைடும் கொடுத்துருக்காங்க. அது சூப்பராக இருக்குது. சென்டரில் எங்கேயுமே கொடுக்கல. என்ன ரீசன்னா, பேனரோமிக் சன்ரூஃப் வச்சு தான் அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு கொடுத்த அதே மாதிரி தான் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியில் பேனரோமிக் சன்ரூஃப் இல்லாதனால அந்த வண்டியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. ஒரு டாப் வேரியன்ட் வாங்கினீங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு ரியரில் பேஸ் வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு இந்த சன் பிளைண்டர்ஸும் கொடுத்துட்றாங்க. வெயில் உங்களுக்கு எவ்வளோ அடித்தாலும் உள்ள தெரியாதுங்க. இந்த இடத்துல கன்கிரே மெட்டலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பீஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேட் பிளாக் ஃபினிஷில் தாங்க இந்த லிவர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது ஓகே தான், ஒன்றும் தப்பு இல்லை. பட் பின்னாடி இங்கெல்லாம் நிறைய இடத்துல அந்த பியானோ பிளாக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுவுமே சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டச் ஃபீல் சூப்பராக இருக்குல்ல. எல்லா இடத்துலையுமே அந்த டச் ஃபீல் வந்துட்டு நல்லாவே யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியமாக போகிறோம் அப்படிங்கிற ஃபீல் கிடைக்கணுங்க. அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் விண்டோக்கான சுவிட்சு. இதெல்லாம் சும்மா ஹோல்ஸ் மாதிரி இருக்குது. பட் எதாவது போட்டால் எடுக்க முடியுமான்னு தெரில. அப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இருக்குங்க. டோரில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கூட ஒரு 2 லிட்டர் பாட்டில் வைக்கிற அளவுக்கு 1 லிட்டர் பாட்டில் தாங்க வைக்க முடியும். ஹைட்டும் கம்மியாக தான் இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அம்பர்லா ஹோல்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அம்பர்லா வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பவர் விண்டோ இருக்குது இல்லைங்களா, இந்த விண்டோ இது 5 சீட்டர் வண்டி தான். பட் இந்த விண்டோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இறங்காது. இந்த விண்டோ மட்டும்தான் இறங்கும். பாருங்கள், நான் இறக்கி காட்டுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, இந்த விண்டோ மட்டும்தான் இறங்கியிருக்கு. இந்த விண்டோ இறங்கவே இல்லை. ஷியராவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பின்னாடி விண்டோவில் பார்த்திங்கன்னா இந்த இடம் மட்டும்தான் இறங்கும். இந்த இடம் வந்து இறங்காது. நம்ம அப்படியே இந்த பக்கம் வந்தோன்னா உங்களுக்கு ஏசி வென்ட்ஸ் வந்து ரியர் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபேஸ் வரைக்குமே காற்று சூப்பராகவே அடிக்குதுன்னு கூட சொல்லலாம். அப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் வச்சுக்கிறதுக்கான டீப் ஸ்பேஸ் இருக்குது. இந்த ஆம்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே சாஃப்ட் டச் ஃபீலில் தான் கொடுத்துருக்காங்க. அதுவே சூப்பரான விஷயம். இந்த வண்டியோட ஹெட்ரெஸ்ட் வந்து பாருங்களேன், இதுவுமே சூப்பராக தான் இருக்குது. மெட்டீரியல் எல்லாமே வேறு லெவலில் இருக்குங்க. இந்த இடத்துல இந்த பியானோ பிளாக் ஃபினிஷ் டச் கொடுத்ததுமே சூப்பராக இருக்குது. பின்னாடிலாம் உட்காந்தோன்னா சுத்தமாக வந்து நமக்கு கஷ்டமே தெரியாதுன்னு நினைக்கிறேன். செம்ம லக்ஸூரியஸாக இருக்குது வண்டி. பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா 2 பேர்த்துக்கு மட்டும்தான் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டர் ஆம்ரெஸ்ட்லாம் எதுவுமே கிடையாதுங்க. அதே மாதிரி ப்ராப்பர் சீட் பெல்ட்ஸ் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்துட்டு எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் ஒரு சூப்பரான விஷயம். வண்டியோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா பாரத் அண்ட் கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டிங்குங்க. அது போக 6 ஏர் பேக்ஸு, ஏபிஎஸ் வித் இபிடி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்டு அசிஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் பிரேக் ப்ரீஃபில் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா, நீங்கள் எமர்ஜென்சி பிரேக்கிங் அடிக்க போகிறீங்கன்னா, இன்கேஸ் நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து ஆக்சிலேட்டர்லேருந்து ஸ்பீடாக கால் எடுத்துட்டோம் அப்படின்னா, அந்த பிரேக் வந்து அடிக்க போகிறாங்கிறத சென்ஸ் பண்ணி அதுவே வந்துட்டு நீங்கள் தொட்டதுமே அடிக்கிற மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுக்குமாமா. அது பேர் தான் வந்து எலக்ட்ரானிக் பிரேக் ப்ரீஃபில் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் பிரேக் வைப்ஸ் வந்து சொல்கிறாங்க. அது ஒரு சூப்பரான ஃபீச்சர். அது போக வந்து பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் பிரேக் அசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரும் வந்து இந்த வண்டியில் பேஸ் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துறாங்க. புஷ் பட்டன் ஸ்டார்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டுங்க. இதெல்லாம் வந்து ஒரு சூப்பரான விஷயம். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 11.49 lakhஸில் வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாமே அவங்க டாட்டாவில் கவர் பண்ணிட்டாங்க. என்ஜினில் பாருங்கள், இப்போ ஏசி ஓடிட்டுருக்கு, என்ஜின் ஆனில் இருக்குது.
இன்ஜின் சவுண்டே கேட்கல. இது 1.5 4 சிலிண்டர் அப்படிங்கிறனால அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேங்க. இப்போ சொல்லுங்கள், எப்படி இருக்குங்க நம்ம டாடா சியரா வண்டி? சரியான ரூமியாக இருக்குங்க வண்டி. நல்ல ஸ்பேஸு, சூப்பராக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நமக்கு டிரைவ் கிடச்சா கண்டிப்பாக நம்ம ஓட்டி பார்த்துடலாம். இந்த வாக்கரண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.